ரொம்ப பேர் பணம் இழக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏழைகள் மட்டும் இல்லை, பணக்காரர்களும் பணத்தை இழக்க பயப்படுவாங்க. ஆனால் இந்த 2 பேருமே அந்த பயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருக்கு. பணக்காரவங்க இந்த பயத்தை பார்த்து ஓட மாட்டாங்க. இந்த பயத்துலேருந்து புது விஷயத்தை கற்றுப்பாங்க. அதாவது ஃபெயிலியரை ஒரு டீச்சராக பார்ப்பாங்க. ரிஸ்டர் சொல்லியிருக்காரு, தோக்கிறதுக்கு பயந்தா அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே உன் பயணத்தை ஆரம்பிச்சிடுன்ட்டுன்னு. ஏன்னா அப்போ தான் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணி சீக்கிரம் நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். பயம் நம்மளை விட்டு போயிடாது. இந்த தோக்கிறதுக்கான பயம் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். ஆனால் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கலாம். அதாவது ஒரு பைக் ஓட்டுற மாதிரி, கீழே முதல்ல விழுந்துருவோம், ஆனால் விழுந்து தானே கற்றுப்போம். அந்த மாதிரி ரிஸ்க்கை பார்த்து பயப்படுற மக்கள் ஒரு சேஃபான வேலையில் சரியாக சேமிப்பு இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அவங்க ஃபைனான்ஷியலாக முன்னேறிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க ரியலான அசெட் பில்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காக தான் வேலை செய்வாங்க, அவங்களுக்காக அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஈவன் ஸ்மார்ட்டான மக்கள் கூட ஃபைனான்ஷியலாக ஃபெயில் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நெகட்டிவ் வாய்ஸஸ்னால. அதாவது நெகட்டிவ் வாய்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சோஷியல் மீடியா, அவங்களோட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்கனால தான் மோஸ்ட்லி ஸ்மார்ட் பீப்புள் ஃபைனான்ஷியலியாக ஃபெயில் ஆவாங்க. அதாவது சுற்றி இருக்கிறவங்க நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னால் அது முடியாது, இல்லை நீ இதை தொடங்குனா பணம் செலவாகாமல் அந்த பணத்தை நீ இழந்துட்டேன்னா, இந்த மாதிரி நிறையா வாய்ஸஸ் வரும். இந்த வாய்ஸஸ் தான் ஸ்மார்ட் பீப்புளை ஃபெயில் ஆக்குறது. ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நடுவில் வாழ்கிறது நேச்சுரல் தான், ஆனால் இது மத்தியிலையும் நம்மளோட லைஃப்பை எப்படி கைட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மக்கள் எப்பவுமே சும்மா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு ஆக்ஷன் எடுக்க சொன்னீங்கன்னா அவங்க அங்கே ஸ்டக் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு அது எடுக்க தெரியாது. ஆனால் உண்மையாலுமே இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இருக்கிற ஆள் சொல்யூஷனை நோக்கி தேடுவாங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லாமல் சொல்யூஷனை தேடுவாங்க. பணக்கார மக்கள் மோஸ்ட்லி அதான் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா காமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களே கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க. இது ஏன் நடக்குது, இதில் தான் எப்படி வெளியாகுது, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோம்பேறித்தனம் வெறும் ஃபிசிக்கலில் மட்டும் இருக்காது. நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த இக்னோர் பண்ணுறது மூலியமாகவும் சோம்பேறித்தனம் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா உங்களோட ஃபைனான்ஷியலை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்கிறேன். ரொம்ப பேர் எப்போவுமே நான் ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஓன் பண பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்காக அது சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்து தான் ரிச்சர்ட் எப்பவுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த பிஸியாக இருக்கிற சொல்கிற மக்கள் எல்லாமே மோஸ்ட்லி சோம்பேறியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உண்மையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்போவுமே நான் பிஸியாக இருக்கேன்னு அவங்கள ஏமாற்றிப்பாங்களாம். அந்த உண்மையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பதிலாக அவங்க இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுன்னு அவங்கள கேட்டுக்கிறது நல்லது. அதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம், இதுலேருந்து நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சில கொஸ்டினை கேட்டு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இன்னும் பெட்டரான வே. இதில் ரிஜிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சம்டைம்ஸ் பேராசை கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஏன்னா பணக்காரனா ஆகணும்னு சொல்லிட்டு பேராசைப்படுறது தப்பு இல்லையா. எல்லா பிரச்சனைலேருந்தும் தவிச்சு நான் எப்பவுமே பிஸியாக இருக்குன்னு சொல்கிறத விட எல்லா விஷயத்துலையும் பேராசைப்பட்டு ஒரு விஷயத்த தொடங்குறது இன்னும் மேல் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. நம்மளோட ஹேபிட்ஸ் தான் நம்மளோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுது. உங்களுக்கு ஃபைனான்ஷியலில் பேட் ஹேபிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலுமே நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அதாவது ஹேபிட் லைக் உங்களோட பே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் காசு கட்டிட்டு, அதாவது உங்களோட கிரெடிட் கார்டு, உங்களோட பில்ஸு, உங்களோட ஹவுஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் காசு கட்டிட்டு கடைசியாக லெஃப்டில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் வச்சுப்பீங்க. இதுவும் ஒரு கெட்ட பழக்கம் தான். ரிஜிஸ்டர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்போவுமே உங்களுக்கு முதல்ல நீங்கள் பே பண்ணுங்கள். அதாவது உங்களோட அசெட் வாங்குறதுக்கான முயற்சி, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சி, இதுக்கு முதல்ல பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்றதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்களோட மைண்டை க்ரியேட்டிவாக ஆக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். ஏன்னா மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ணுறது இருக்கு இல்லையா, உங்களுக்கு முதல்ல நீங்கள் பே பண்ணிட்டீங்க, மற்ற விஷயத்துக்கு பே பண்ணலன்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ அது பே பண்ணுறதுக்காகவே உங்களோட மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி க்ரியேட்டிவாக ஆகும், எப்படி வேறு விதமாக பணத்தை தேடலான்ட்டுன்னு. அதாவது நான் லீகலாக சொல்கிறேன், ரியல் எஸ்டேட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இதில் பணம் வரும்ல, இதில் உங்களை க்ரியேட்டிவாக ஆக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா பணமும் கட்டி முடிச்சு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பழகிடும். அந்த பேலன்ஸ் மட்டுமே வச்சு வர்றது உங்களுக்கு பழகிடும். ஸோ உங்கள் மேலேயே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா, ஹேபிட் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஹேபிட் ஃபைனான்ஷியலாக உங்களை செம்ம ஒரு ஸ்ட்ராங் ஆக்கும்னு ரிஜிஸ்டர் சொல்கிறாரு. சில சமயம் நம்மளை எது ஹர்ட் பண்ணணுன்னே தெரியாது, எங்கேருந்து வேணாலும் நம்மளுக்கு பிரச்சனை வரலாம். இதில் மோசமான விஷயமே
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதாவது ரிச்சர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அரகண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பணத்தை லாஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்ட்டு. ஏன்னா அரகண்ட் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எல்லா விஷயத்தையும் தவிர்க்கிறதுக்காக அரகண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல வச்சுக்கோங்களேன், அதை பத்தியான கொஸ்டினை கேட்கறதுக்கு பதிலா உங்களுக்கு அதுல எல்லாமே தெரியுற மாதிரி நிக்கிறது. ஸோ இதுவும் அரகண்ட் தான். இப்போ இந்த விஷயம் உங்களை கத்துக்கிறதுல இருந்து தடுக்கும், நீங்க வளர்றத தடுக்கும். புத்திசாலிங்க எப்பவுமே கியூரியஸா தான் இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணுனா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நிறைய படிப்பாங்க, மற்றவங்ககிட்ட இருந்து நிறைய கத்துப்பாங்க, அவங்களே இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஹம்பலா இருங்க, எப்பவுமே கத்துக்கிற ஒரு எண்ணத்துல இருங்க. இந்த ஒரு விஷயம் தான் உங்களை மேலும் மேலும் பணக்காரராக்கும். நீங்க பணக்காரர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்ச் வெளியே இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அதாவது பயம், சந்தேகம், சோம்பேறி, கெட்ட பழக்கம், அரகன்ஸ். நம்ம எல்லாமே அதை கடந்து தான் வந்திருப்போம். பணக்காரர்களும் அதை 1 by 1 கடந்து தான் வந்திருப்பாங்க. நம்ம பெர்ஃபெக்ட் ஆக்கணும்னு இல்லை, ஆனா நம்ம மிஸ்டேக் பண்றப்ப ஒரு மிஸ்டேக்ல இருந்தும் நம்ம கத்துக்கணும். எல்லா மிஸ்டேக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுல இருந்து புது விஷயத்த கத்துக்க நம்ம பழகிக்கணும். ரீச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களோட மூளையை யூஸ் பண்ணுங்க. உங்களோட பயமோ இல்லை கெட்ட பழக்கமோ உங்களோட ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. உங்களோட கனவுகள் உங்களோட பயத்தை விட பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் பயம் இருக்கும், உங்கள் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஆனால் இந்த 2 விஷயம் உங்களை ஸ்டாப் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. அந்த 2 விஷயமும் உங்களோட டீச்சரை எடுத்துக்கோங்க. நீங்கள் சர்வைவ் பண்ணுறதுக்காக வேலை செய்யாதீங்க, நீங்கள் வளர்கிறதுக்காக வேலை செய்யுங்க. உங்களோட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமை இக்னோர் பண்ணாதீங்க. அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. முதல்ல லக்ஸரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாதீங்க. முதல்ல உங்களோட அசெட்ஸை பில்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லக்ஸரியாக இருக்கலாம். நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அது ஒரு லக்குனாலே நடக்காது. உங்களை நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுனால மட்டும்தான் நடக்கும். மற்றவங்கள ப்ளேம் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் உங்களோட ஒரு ஆக்ஷனுக்கும் நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. See you on next video. Bye.